தருள்வாய் போற்றி, கடாச்சம் தந்தருள்வாய் போற்றி, பாரினில் சிறக்கும் தெய்வம் பழனியன் கிரியோன் போற்றி, ஆடினோருக்கும் வாழி, பாடினோருக்கும் வாழி, கேட்டோருக்கும் வாழி, பார்த்தோருக்கும் வாழி, இசைத்தோருக்கும் வாழி, அருமை கல்லுமலை ஆண்டவனுக்கு உண்மையான அந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு வந்து 2 நிகழ்ச்சிங்க. ஒன்று வந்து முத்தூருக்கு பக்கத்தில், அதில் மோகன் மூத்தாசிரியர் சின்னக்குட்டி எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. அங்கே நிகழ்ச்சியும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று, அன்பு அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கவிதாக்கா, அனைத்து தெய்வங்களையும் கண்முன்னே நிறுத்தக்கூடிய எங்கள் மூத்த ஆசிரியர் சண்முகமாமா அவர்களுக்கு விழாக்குழு செய்து வருவோம். அடுத்ததாக எங்கள் சிம்ம கொர்லோன் கந்தசஷ்டி கலைக்குழுவின் நந்து மச்சான் அவர்களுக்கு விழா கமிட்டிலாம் சிறப்பு செய்யும் தருணம். பாட்டு ஆஃப்னு சொல்லுங்க, காப்பிரைட் வந்துடும். பாட்டு ஆஃப்னு சொல்லுங்க, காப்பிரைட் வந்துடும். எடிட் பண்ணிக்குவேன், எடிட்ல பண்ண சத்தியமா என்னதான் பாட்டு இருந்தாலும் இதுக்கு தாளம் வேணும். தாளத்துக்கு வந்து நம்ம ஜனனம் இல்லைன்னா அது சரியாக வராது. அஜான அன்னைக்கு ஒரு சிறப்பு வாங்க. ஜானான் அவர்களுக்கு விழா கமிட்டியில் சிறப்பு செய்யும் தருணம்.
எனக்கு என்னதான் ஒரு பாட்டு தாளம் இருந்தாலும் நாங்கள் ஒரு வார்த்தை கூட சவுண்டை வைங்க குறைங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாம். ஆடியோ வேளாண் ஆடியோ சிஸ்டம் சூப்பராக இருக்குங்க. அதாவது நாங்கள் வந்து எங்கள் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் சவுண்டை குறைங்க, கொஞ்சம் சவுண்டை ஏற்றுப்பாங்க. அது மாதிரி எந்த இதில் எங்கள் பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் செட்டப்பும் சரி, லைட் செட்டப்பும் சரி சூப்பராக வந்தோடனே சொல்லிட்டாரு. எங்கள் யூடியூப்காரர் வந்தோடனே சொல்லிட்டாரு, இது மாதிரி செட்டப்பு எங்கேயும் இல்லைன்னா அப்படின்னா சித்தனை வந்தோன்னு சொல்லிட்டாரு. மணிமகனும் சொல்லிட்டாங்க. அவ்வளவு சிறப்பாக செஞ்சு கொடுத்த வேளாண் ஆடியோஸுக்கு எங்களது மனமான நன்றி தெரிவிக்கிறோம். அவருக்கு விழா கமிட்டா சிறப்பு செஞ்சு தரணும். வாங்க வச்சு முதல் தொண்டை உங்களுக்கு தான் போட்டுக்கணும். அவ்வளோ சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க. சூப்பராக இருந்தது. அடுத்தது பள்ளிக்குமே என்னதான் ஆசிரியர் இருந்தாலும் சலங்கைக்குன்னு ஒரு சிங்கம் வேணுமில்ல. பிரதீப் தம்பி உடையங்கண்ணு சலங்கையாட்ட ஆசிரியர் பிரதீப் அவர்களுக்கு விழா கமிட்டியாக சிறப்பு செய்தோம். இன்னும் 2-3 பசங்க இருக்க ஹரிசு, நித்தீஷ், சரண் அவங்க எல்லாம் யாரும் வர முடியல. அவங்க நிகழ்ச்சி போயிட்டாங்க. அதனால நம்ம பிரதீப் விழா கமிட்டியாக சிறப்பு செஞ்சோம். அடுத்தது யூடியூப் சித்ரன் அவர்களுக்கு விழா கமிட்டினா சிறப்பு செய்து தரணும். சித்தனை வேணா எடுத்துட்டு வருவாங்க. குந்தனி அதே மாதிரி இந்த 2 யூடியூபரும் எங்க விட்டாலும் நம்மளுக்கு வந்துருவாங்க. அடுத்தது மணிமோகன் மாப்பிளைக்கு. ஆனால் எங்கே விட்டாலும் நம்ம கந்த சஷ்டி கலைக்குழுவுக்கு யூடியூப் எடுக்கணும் அப்படின்னா 2 பேரும் எந்த வேலையும் இருந்தாலும் செஞ்சுருவாங்க. மாப்பிள்ளை வாங்க மணிமோகன் மாப்பிள்ள புதுசா யூடியூப் ஆரம்பிச்சிருக்காரு. காராளன் சொந்தங்கள் எனக்கு இப்ப தெரியும். வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். மாப்பிள்ள வா. காராளன் சொந்தங்கள் யூடியூப்ல அடிச்சுன்னா வந்துடும். இப்பதான் மாப்பிள்ள வளர்ந்துட்டு இருக்காரு. 2 லைக் போட்டுவிட்டு மாப்பிள்ளை வளர்த்துவீங்க. அவங்க 2 பேரும் ஃபேமஸா இருப்பாங்க. 2 யூடியூப் உங்களுக்கு தெரியும். இது 3வது அவன் தெரியாதா இருக்குல்ல மச்சே வேண்டாம் வாய்க்கண்டு வேண்டாம் கமெண்ட் இருக்கு. அடுத்தது ஒரு சில வார்த்தைகள் விழா கமிட்டி. கபிலக்குறிச்சி பகவதி அம்மன்பட்டி சிறப்பிக்கும் பொருட்டு கந்த சஷ்டி கலைக்குழுவின் 198வது நிகழ்ச்சியாக மிக சிறப்பாக அருமை அண்ணன் மணிகுல செல்வம் சண்முகன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதே போல இந்த குழுவில் செஞ்சியுடையாம்பாளையம், குஞ்சாம்பாளையத்தை சார்ந்த, நடந்தை குளத்துப்பாளையத்தை சார்ந்த, கபிலக்குறிச்சியை சார்ந்த அனைவருக்கும் எங்களது கபிலக்குறிச்சி ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கந்த சஷ்டி குழுவின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களது கபிலக்குறிச்சி ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது 198வது நிகழ்ச்சியாக நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே நமது கபிலக்குறிச்சி சார்பாக கபிலர் மலையில் மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தோம். இது ஒரு சின்ன பண்டிகை, அதனால மிக சிறப்பாக நடத்த வேண்டும். எங்களுக்கு ஒரு விழாவை கொடுத்தா அது மிக சிறப்பாக தான் நடத்துவோம். இது சின்ன நிகழ்ச்சினால குறைந்த அளவில் நடத்தியிருக்கோம். மீண்டும் சொல்கிறோம், மாவீரன் தீரன் சின்னாமலையினுடைய பிறந்த நாளுக்கு உங்கள் குழுவின் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ, முதல் 1000 பேர் போட்டோம். அடுத்த முறையாக 5000 பேர் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். மாவீரன் தீரன் சின்னாமலையினுடைய பிறந்த நாளுக்கு உங்கள் குழுவின் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ, முதல் 1000 பேர் போட்டோம். கபிலக்குறிச்சி குழுவுக்கு மட்டுமே அந்த பெருமை சாரும். நீங்கள் எத்தனை நிகழ்ச்சி நடத்தினாலும், எந்த ஊரில் நடத்தினாலும் அதை முறியடிப்பது எங்கள் ஊர் மட்டும்தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், கபிலக்குறிச்சிக்கு என்று ஒரு சரித்திரம் எப்பவுமே இருக்கிறது. நமது கபிலக்குறிச்சிக்கு நமது கொங்கு மண்டலத்தில் நமது ரெகுலராக நம்மளது அதாவது தங்காய் பொன்னர் சங்கர கதை என்பது
மிக ஒரு சிறப்பு. நமது கொங்கு மண்டலத்தில் நமது பாரம்பரியம், இது ஒரு பெரிய வரலாறு. இந்த வரலாற்றை நிறுத்துவதற்காக எத்தனையோ சங்கதிகள், எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார்கள். அதை முறையடித்து எவ்வளவோ போராடி ஒரு மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அது சாதாரண விஷயம் இல்லை. எந்த ஒரு மேன் பவரும் இல்லாமல் சாதாரண சின்ன ஊர் தான் அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு, அந்த தங்காய் கதையை நடத்துவதற்கு நாங்கள் மட்டும் அதை விட்டு இருந்தால் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் எங்கேயுமே தங்காய் கதை நடந்திருக்காது. அது இந்த நிகழ்ச்சியை விட மிக மிக சிறப்பானது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ போராடி நடத்துகிறோம். அதே போல சொல்கிறோம், எப்பவுமே ஆடி 18க்கு நினைவு நாளுக்கு தான் தீரன் சின்னமலைக்கு தான் விழா வைப்போம். இந்த முறை கபிலர் மலையில் மாவீரன் தீரன் சின்னமலைக்கு பிறந்த நாளுக்கு மிக சிறப்பாக உங்களால் எவ்வளவு பேர் கலந்து முடியுமோ அவ்வளவு பேர் வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு இப்பவே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி மச்சன். அடுத்தபடியாக நமது கந்தசஷ்டி கலைக்குழுவிற்கு மிருகம் உறுதுணையாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து காயத்திலிருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு அளித்த சிவராஜ் மச்சான் மற்றும் காயத்ரி சகோதரி, அதே மாதிரி கவிதாக்கா, ஈஸ்வரிக்கா அனைவருக்கும் இந்த இடத்துல எங்களது கந்தசஷ்டி கலைக்குழு ஆசிரியர் சார்பாகவும் வள்ளி தெய்வங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு ஆடிய வள்ளி தெய்வங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு பரிசு. யாரும் எந்திரிக்க வேண்டாம், அப்படியே உட்காந்து
ஜெயிச்சான் அட காலமெல்லாம் நிலைச்சான் தெய்வமாக என்றும் நம் மனசுல இருக்கா சின்ன மலை மலை சின்ன மலை